ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா இது மாதிரி சொன்னாங்க. அப்பா இந்த நேரத்தில் இந்த மாதிரி முடிவு எடுப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னோடனே, என்னாச்சும்மா என்ன விஷயம் அப்படின்னோடனே, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. அக்கா கல்யாணத்துக்காக நம்ம கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம். அந்த கடன் கொஞ்சம் வட்டிக்கு மீறியே போயிடுச்சு. இருந்தாலும் நான் என்னோடய நகைகள்லாம் இருந்ததை விற்றுட்டு அந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா போன வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தார். உங்கள் சித்தப்பாவை பற்றி உனக்கே தெரியும். அவர் ஒரு விஷயம் பயன் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவர் ஊருக்கு போனோடனே அண்ணன் ரொம்ப அக்கறையாக இருக்கிற ஒரு மாதிரி அக்கா கல்யாணத்துக்கு அவர் அந்த அளவுக்கு பணம் வச்சுருந்தாலும் ஒரு உதவி கடனாக கூட கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்பா போய் கேட்டு வந்தார். அவர் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன நினச்சேன்னா, சரி அவர்கிட்ட உண்மையாகவே பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் சித்தி ஊரில் அவர் இப்போ வீடு கட்டியெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி சொல்லி தான் எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சு. அப்போ அந்தளவுக்கு பணம் வச்சுருக்கவர் நம்ம ஒரு நம்மளோட அண்ணன் பொண்ணு கல்யாணம் தானே அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் அப்பா எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அதனால அதை ஒரு மனசில் வச்சுருக்கலாம். அவர் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் ஒரு இதுக்கு பண்ணுறதுக்கு, தொழில் தொடங்குறதுக்கு எல்லா விஷயத்துக்குமே அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். அப்படி இருக்கிறப்போ அதை கொஞ்ச நாச்சும் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா கொஞ்சம் மனசு எனக்கு இதாக இருந்திருக்குமா. அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னென்னா, அந்த இடம் அவருக்கு ஏதோ ஒரு லாபத்துக்காக அவர் ஏதோ இது பண்ணுறதுக்காக தான் லாபம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் இப்போ ஏதோ இடத்த விற்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அப்பாவும் போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அவர் என்னென்னா உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் போல். அதுக்கு இவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி, அதுக்கு என்ன நம்ம அப்பா இடம் தான் கிடக்கல, பூர்வீக இடம் தான் கிடக்கல, அதை நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு லாபம் இல்லாமல் அந்த விஷயத்த செய்வாரா சொல்லு. வேறு யாராச்சும் நம்மளா விற்கிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம கஷ்டத்துக்கு இல்லை உன் கல்யாணத்துக்கு நம்ம விற்கிறோன்னா அது ஒரு யூஸாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்போ அவர் சொல்லி நம்ம விற்றோன்னா அவர் கண்டிப்பாக கமிஷன் வச்சு அதோட அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்போ நினச்சி பாரு, நம்மளுக்கு அதில் என்ன கிடைக்கும். அதை உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன்ட்டு அவ்வளோ கோவப்படுறாருமா என் மேலே. 2 நாளாக பார்த்தோன்னா வீட்டில் சாப்பிட்றதில்ல, கடையில் தான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு 3 நாள் தான் ஊருக்கு போயிட்டு வந்தார். அதுக்குள்ளே இவ்வளோதான் நடந்திருக்கு. என்ன பேசி என்ன இது பண்ணாங்க என்ன அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அவரை மனசை மாற்றி எல்லாம் பேசி அனுப்பியிருக்கிறாங்க. அது இவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. நம்ம இன்னும் 2 வருஷம் கழித்து உனக்கு கல்யாணத்துக்கு விற்றுட்டோன்னா கூட நம்மளுக்கு அது இவர் இல்லாமல் நம்ம வேறு ஆள் மூலியமாக விற்றா கூட பரவாயில்ல. நம்ம ரமணி மாமாலாம் இருக்கார், அவர்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு. உனக்கே தெரியும், அவரும் இடம் வாங்குறதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவர் மாதிரி நம்ம கமிஷன் வச்சு உங்கள் சித்தப்பா கமிஷன் வச்சே சொந்த பிள்ளைக்கே கமிஷன் வச்சு லாபம் பார்க்குற ஆள். அவரை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். அதை இவர் சொன்னோன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு இதை தான் சொல்கிறாரே தவிர நமக்கு என்ன, எதனால் நம்ம இதாகிறோம், நம்ம ஒய்ஃபு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த புரிஞ்சுக்கிற ஒரு தன்மைங்கிறது இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன், நீங்கள் ஏதோ ஒன்று கவலைப்படாதீங்கம்மா, இப்போ கடன் இருக்கனால தானே அவர் விற்கிறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமா, உங்கள் நகையை ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு விற்கலாம். மீதி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வந்தாலும் நான் ஆஃபீஸில் லோன் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போ 30,000 சம்பளம்னா மாதம் மாதம் ஒரு 10,000 கழிச்சுக்கட்டும். அதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு இது பண்ணுற மாதிரி நான் லோன் போட்டுக்கிறேன். வட்டி தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அதை பார்த்துக்கலாம் நம்ம. அப்போதைக்கு என் கல்யாணத்துக்கு 2 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நேரத்தில் விற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இவர் இருக்கிறப்ப இவர் இப்படி லாபம் பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சே நம்ம ஏமாறக்கூடாது. நீ சொல்கிறது எனக்கு புரியுது. நான் அப்பா வந்தோடனே அவர்கிட்ட நான் பேசுகிறேன். நீ இந்த விஷயத்தில் எதுவும் நீ கண்டுக்காத மாதிரி இரு. அவர் என்ன வந்தோடனே சொல்லுவார் கண்டிப்பாக என்கிட்ட இது மாதிரின்ட்டு. நான் அப்போ அதுக்கு என்னென்னு பதில் சொல்லிக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடுவாம்மா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, நீயே வந்து இப்போ தான் வந்திருக்கிற, அதை வந்து கொஞ்சம் யோசிச்சு நீ வந்து உனக்கு பார்த்துக்க, உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து வந்தார். அம்மா சொன்னது மாதிரியே நான் வந்து அவர்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி, ஏன்னா எங்கள் அப்பா எப்படி பேசினாலும் வந்து அவர் வந்து அதை வந்து நம்மளே மாற்றி விட்ற மாதிரி தான் அவரோட பதில்கள் இருக்கும். அதனால் வந்து நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டாக அப்பாக்கிட்ட என்ன பேசுகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எது மாதிரி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டேன். அதே மாதிரியே ஒரு 7 மணி போல் வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து நான் அமைதியாக அப்படி இருந்தேன். எப்போம்மா வந்தேன் என்ன அப்படின்னோடனே, ஒரு 4 மணி இருக்கும்ப்பா வந்தேன் ஊர்லேருந்து. என்ன திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை நானும் வந்து இப்போ ஊருக்கு வந்து 4 மாதம் ஆக போகுதில்ல, அதனால வந்து 4 மாதம் ஆக போகிறதுனால வந்தேன்ப்பா அப்படின்னோடனே, ஏம்மா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான்ப்பா வந்தேன், எனக்கு வந்து ஒரு 1 வீக் லீவ் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில், அடுத்தது நெக்ஸ்ட் வீக்கில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ அதனால் வந்து இப்போ லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அவங்களா லீவ் கொடுக்குறப்ப நம்ம எடுத்துட்டா தான் அப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு லீவ் கிடைக்காது, கிடைச்சாலும் 1 நாள் 2 நாள் அப்படி தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்தெல்லாம் லீவ் 1 வீக்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா ஒரு 5 மந்த்துக்கு அப்படின்னோடனே, சரி அப்போ வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே, உங்கள் அம்மா தான் நிறைய எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருப்பாள் அப்படின்னோடனே, அம்மா எதுவும் எதை பற்றி ஒன்றும் சொல்லலையே, அம்மா வந்தோடனே கொஞ்சம் பக்கத்தில் ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிவிட்டு எனக்கு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் சொல்லலையா, சரிம்மா சொல்கிறேன், இது மாதிரி வந்து தாத்தா இடத்த வந்து எனக்கும் சித்தப்பா அவருக்குள்ள பங்கு, அதை வந்து ஊரில் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேம்மா, அடுத்த வாரத்தில் அதுக்காக பேசலான்ட்டு ஊருக்கு போகலான்ட்டு இருக்கிறேன், இப்போ தான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ விற்க வேண்டிய அவசியம் என்னப்பா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாப்பா கடன் இருக்குது, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, அப்புறம் அதை எப்படி வச்சு கொடுக்குறது அப்படின்னோடனே, அதான் அம்மாவோட நகையெல்லாம் இருக்குல்லப்பா, அதை விற்றோன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரும், மீதி பணத்தை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ணோன்னே எங்கள் அப்பாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. நீ எப்படி ரெடி பண்ணுவேன், 30,000 சம்பளம் வாங்குறதுல எப்படி ரெடி பண்ண முடியும் 3 லட்ச ரூபாயை, ஒரு வருஷத்தில் வட்டி ஏறாதா அப்படி இப்படின்னு பேசினார். அதை பற்றி நீங்கள் எப்போ நினைக்கிறீங்க, நான் வந்து எப்படியோ அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தரேன், உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 15 நாளில் வந்து பணத்துக்கு நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து பணத்தை வந்து கடன் கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, எனக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறதுனே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் ஏதாச்சும் என்ன சொல்லி சமாளிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் அவருக்கு போக போக தான் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரு. அப்புறம் நானும் சொன்னேன், அதாவதுப்பா என்னோட மேரேஜுக்கு அப்போ நம்ம விற்றுக்கலாம்ப்பா, இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் போகட்டும், அதுக்குள்ளே நான் அந்த இப்போ வாங்கி கொடுக்குற உங்கள் கடனை வந்து 1 இயரில் நான் அடைச்சிருவேன், எப்படியாச்சும் அடைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என் கல்யாணத்தோடு வந்து நம்ம விற்றுக்கிட்டா கூட அப்போதைக்கு நம்மளுக்கு லாபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கூடவும் விற்கலாம், நம்ம சித்தப்பா மூலியமாலாம் விற்க வேணாம்ப்பா, நம்ம வந்து தனியாக ஆள் வந்து புரோக்கர் நம்ம இது பண்ணி அவங்களே விற்று கொடுப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து இது பண்ணார். சரின்னா ஒன்றும் சொல்லலை அவர், நான் நினச்சேன் ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அவர் எதுவுமே சொல்லலை, கொஞ்சம் அமைதியாகவே போயிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு 1 வீக் இப்படியே போணுச்சு. அப்புறம் அம்மாக்கிட்ட இது மாதிரி சொன்னேன், நான் லோனுக்கெல்லாம் மேனேஜர் சார்கிட்ட ஃபோனில் பேசிட்டேம்மா, அவர் வந்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் 2 டேஸில் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கள், ஒரு 10 to 15 டேஸில் வந்து லோன் இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருமானோன்னே, இப்போ தாம்மா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ரொம்ப வந்து கம்மி விலைக்கு விற்றுட்டோம்னா இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழித்து நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ கம்மி விலைக்கு நம்ம விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு விற்றாலும் ஒரு பயனுள்ள விஷயத்துக்கு விற்றோன்னா பரவாயில்ல. ஏன்னா அக்கா கல்யாணத்தப்போ நம்ம விற்றுருந்தோன்னா கூட அந்த கடன் இவ்வளோ வட்டி கொடுத்துருக்க தேவையில்ல, பண்ண தேவையில்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் அப்போ அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாம் நடத்தணும், அப்போ எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க, நம்ம கஷ்டப்பட்டு தான் இது பண்ணோம், இப்போ இந்த நிலமையில நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாம்மா ஆகணும் அப்படின்னோடனே, சரிம்மா விடுமா, அதை நீ யோசிக்காமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம், எதை நினச்சும் நீ ஒன்றும் கவலைப்படாத,
பார்ப்போம் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேம்மா அன்றைக்கி நைட்டே அப்படின்னோடனே, ஏம்மா அப்படின்னோடனே, இல்லை இன்னும் 2 டேஸ் லீவ் இருக்குது, இருந்தாலும் நான் போனேன்னா அவர் இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு, எதுக்காக லோன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போனேன்னா இந்த 2 டேஸில் நான் எல்லாமே போயிட்டு ரெடி பண்ணிடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.